Hi friends, hope you are doing well. This is BSBS Anand. Biryani recipe video போட்டு பல வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம். நடுவில் நான் ஒரு 2 இயர்ஸாக ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக பிரியாணி ரெசிபி வீடியோஸ்லாம் எதுவும் போடலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு பிரியாணி அதுவும் 1 கிலோ அளவுக்கு பிரியாணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி அதுவும் வடி பிரியாணி டைப்பில் 1 கிலோ எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு இன்க்ரீடியன்ட் அளவும் நான் கரெக்டாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ்க்கு பக்காவாக இந்த ரெசிபி இருக்கும். ஒரு 5லேருந்து 6 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு இந்த குவான்டிட்டியும் இருக்கும். நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் என்னோட வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு உங்களுக்கு ஒரு பாத்திரம் வேணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரைக்கும் செய்கிற பாத்திரம். ஸோ இந்தளவுக்கு பிரியாணி பாத்திரம் இருந்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ நீட்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வடி பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ரைஸை வடிக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் ரெடியாக வச்சுருக்கேன். ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதான் ரைஸு. இந்த 1 கிலோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்டவ்வை ஆன் பண்ணிங்கன்னா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ஆன் பண்ணிக்கிறேன். பிரியாணி நம்ம வடிக்க போகிறோம். அதனால் கூடி ஏறிட்டே இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறந்து நம்ம ரைஸை போட்டு வடிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டபரா நல்லா சூடு பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 200 ml அளவுக்கு நான் இதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலா ஐட்டம் இது பார்த்திங்கன்னா நான் சுருள் பட்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே சுருள் பட்டை யூஸ் பண்ணுங்கள். அது நல்லா வாசமாக இருக்கும். அது பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 ஏலக்காய், ஸோ இந்த ஸ்டார் அனைஸ் ஒரு 2. ஸோ இதான் நான் யூஸ் பண்ணுறேன் பிரியாணிக்கு மசாலான்னு சொல்லிவிட்டு இதை போட்டுடலாம். சுருள் பட்டை பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணிக்கு வாசம் கொடுக்கும். அதனால தான் நான் சுருள் பட்டை யூஸ் பண்ணுறேன். பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டோம். வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் அளவு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் 6 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் ஸ்லைஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 6 வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அளவுன்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 400 கிராம்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் இருக்கும் வெங்காயம். மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒரு 5லேருந்து 6 யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி யூஸ் பண்ணுறேன். பழுத்த தக்காளி பார்த்திங்கன்னா தெரியும். லெமன் வந்து ஒரு லெமன். இது வந்து ஃபைனலாக புழிய போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் போட்டுட்டு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். நான் எப்பயும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். மாதிரி உப்பு யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கம்மியாக போடுங்க உப்பு. அதுக்கப்புறம் பத்தலைனா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ வதங்கிறதுக்காக நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போடுறேன். பார்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வதக்கணும். ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது. ஒரு மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி வதங்கணும். ஒரு கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கலருக்காக நம்ம கலர் பவுடர் எதுவுமே இந்த பிரியாணியில் ஆட் பண்ண போகிறது இல்லைன்றதால நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆயிலில் போட்டிங்கன்னா நல்லா இந்த ஆயிலில் அந்த கலர்லாம் நல்லா இறங்கிடும். அது மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிரியாணியில் நீங்கள் இந்த கலரும் ஆட் பண்ணவே தேவையில்லை. ஹோம்மேடு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் வந்துட்டு காய வச்சு அரைச்சது. ஸோ உங்களுக்கு கலர் நல்லா பக்காவாக கொடுக்கும். ஸோ நீங்கள் எந்த கலரும் ஆட் பண்ணாமலே பிரியாணி சூப்பராக வருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கை, உங்கள் கை அளவுக்கு ஒரு கை எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்தால் போதும். பார்த்திங்கன்னா 2த்தையும் நான் வந்துட்டு நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அவ்வளோதாங்க இது. புதினா கொத்தமல்லி இது மாதிரி நீங்கள் போடும்போது வதக்கும்போது அது நல்லா அந்த பொரியணும் அந்த எண்ணெயில். ஸோ அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ புதினா கொத்தமல்லி போட்டுட்டேன். லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கட்டும் லைட்டாக. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டோம். ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா 100 பூண்டு 100 இஞ்சி ஈக்குவலாக ஆட் பண்ணலாம். நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணிக்கு ஃப்ளேவர் வரும். ஸோ கரெக்டாக அதை சேருங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க, நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க.
பிரியாணி மசாலாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே அந்த இஞ்சி பூண்டு விழுது தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள், கடையிலலாம் வாங்காமல். ஏன்னா அந்த வெள்ளை பூண்டு யூஸ் பண்ணுவேன், இல்லை அந்த மலை பூண்டு யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து மலை பூண்டு யூஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியமில் வச்சு. இப்போ தக்காளி, இது 3 தக்காளி எல்லாம் பழுத்த தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு மீடியமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா புளிப்புக்கு ஆட் பண்ணுறோம். நீங்கள் தயிர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுவீங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா தயிர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிட்டோம். தக்காளி லைட்டாக வதங்கிட்டோம். நான் மீடியம்லேயே வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக மசிச்சு விடுங்க, வதங்க. கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதால பொறுமையாக டைம் எடுக்கும். இதே அடுப்புலலாம் பண்ணால் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுருவாங்க. கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதால பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஒன்றும் பொறுமையாக வேகிற அளவுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஒரு 50லேருந்து 100 ml ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வீட்டு தயிர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா நல்லா பக்காவாக வரும் தயிர் ஆட் பண்ண உடனே. நல்லா சூப்பராக வரும் மசாலா. தயிர் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்றைக்கி 1 கிலோ சிக்கன், 1 கிலோ ரைஸு, 1 கிலோ பிரியாணி, 5லேருந்து 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ இது பிரியாணி கட்டுன்னு சொன்னீங்கனாலே, கடையில் வாங்கும்போது பிரியாணிக்குன்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு பக்காவாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 1 கிலோ சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறப்போ நல்லா சிக்கனை வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் ஆட் பண்ணோன்னே தண்ணி விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த அடிப்பிடிச்ச மாதிரி இருந்தாலும் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. சிக்கன் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. பார்த்திங்கன்னா பிரியாணி பீஸு பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். அதான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நல்லா வதங்கணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் வேகும், அதில் மசாலா நல்லா பிடிக்கும் நீங்கள் வதக்கும் போது தான். ஸோ அதனால தான் வதக்கிறது மெயினாக. நான் மேரினேட்லாம் பண்ண மாட்டேன், இப்படியே பண்ணலாம். இதுவே சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதக்கிட்டேன் சிக்கனை போட்டு. ஸோ அளவு பார்த்திங்கன்னா அது வடி பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். 1 லிட்டர் தான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அது வந்துட்டு மீடியமில் வச்சாச்சு. 1 லிட்டர் தண்ணி கரெக்டாக பாட்டிலில் வச்சுருக்கேன். இதை ஊற்றிட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஊற்றுறேன் 1 லிட்டர் தண்ணியை. பார்த்திங்கன்னா இப்போது 1 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம உப்பு காரம் செக் பண்ணணும். அதனால தான் ஸ்டார்டிங்கில் உப்பு அதிகமாக போட்டக்கூடாது, காரம் அதிகமாக போட்டக்கூடாது, கரெக்டாக போடணும். ஸோ இப்போ நம்ம எலுமிச்சம்பழமும் இதில் புழிஞ்சிக்கலாம். ஸோ நல்லா வேகணும். சிக்கனை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சால்ட்டு பத்தலை. ஸோ சால்ட்டு நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓவரால் ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட்டு இதுலேருந்து போடுறேன். ஏன்னா வரி பிரியாணிக்கு கொஞ்சம் சால்ட் அதிகமாக தான் இருக்கணும். போதும். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு முடி தான் புழிகிறேன், போதும் இதுவே. ஸோ இப்போ வந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்க போகிறேன். தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் உப்பு போடாமல் தான் கொதிக்க வச்சுட்டு இப்போ கொதிச்சிருச்சு நல்லா. ஸோ அங்கேயும் சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணுறேன். ரைஸ் வடிக்கிற அந்த தண்ணியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் ரைஸில் கொஞ்சம் உப்பு இறங்கும். ஸோ நம்ம மசாலாலையும் கொஞ்சம் உப்பு லைட்டாக கூட தான் போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த பேலன்ஸ்டாக உப்பு கரெக்டாகும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவே உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே ரைஸை போட்டு கரெக்டாக 2 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது சிக்கன் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா தம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வெந்துடும். ரைஸை வடித்து போட்டு தம் போட்டுற வேண்டியதான். தண்ணி பத்தலைன்னா நம்ம ரைஸ் வடித்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதே ஊற்றி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக நல்லா கூச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ரைஸை போட்டு கரெக்டாக 2 மினிட்ஸில் வடிகட்டி பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இதில் வடிகட்டி போட்டு தம் போட்டுற வேண்டியதான். ஸோ ரைஸ் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சால்ட்டெல்லாம் போட்டுட்டேன். கரெக்டாகவே சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி தான், கறிக்கிற மாரி அந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தண்ணியில். ஸோ ரைஸ் போட போகிறேன். நல்லா ஊற வச்ச ரைஸு. பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், ஹீட்டாக இருக்கும். கரெக்டாக 2 மினிட்ஸ் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் கொஞ்சம் லென்த் ஆகும், ஒரு மாதிரி கோடு கூட வரும். அப்போ கரெக்டாக நம்ம வடிச்சிடலாம், சூடாக தம் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா ரைஸ் போட்டால் 1 நிமிஷம் ஆகிடுச்சு. கரெக்டாக 2 மினிட்ஸு. ரைஸ் உங்களுக்கு அப்படியே கோடு கூட வரும். பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ரைஸில் பார்த்திங்கன்னா அந்த கோடு கூட வந்திருக்கும், அதான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வடித்து எடுத்துடலாம்.
இதுவாகிடுச்சு. ஸோ இதில் வந்து வடிச்சிக்கலாம். ரைஸை வடிச்சிட்டேன். நல்லா சுட சுட இருக்குது. அப்படியே எடுத்து தம் போட்டுடலாம். நம்ம பிரியாணி பக்கா வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ரைஸ் வடிச்சாச்சு. அதை தம் போட போகிறேன். லைட்டாக இந்த பேக் சைடெல்லாம் கிண்டி விடலாம். அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது தண்ணி. இந்த லெவலு உங்களுக்கு லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கலரே ஆட் பண்ணல. நல்லா கலராக இருக்குது பிரியாணி. ஸோ தம் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா தோசைக்கல்ல சூடு பண்ணுவேன். ஏன்னா நான் தோசைக்கல்ல சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் ஆனப்புறம் நம்ம ரைஸ் போட்டு லெவல் பண்ணி வச்சிட்டோம். கரெக்டாக இருக்குது தண்ணியெலாம். எடுத்தது மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் விட்டால் போதுங்க. ஏன்னா தோசைக்கல்ல வச்சுட்டேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த அண்டாவை எடுத்து மேலே வைக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். இப்போ மூடி போட்டு இதுக்கு மேலே வெயிட்டுக்கு மேலே நான் வடித்த தண்ணி இருக்குது. ஸோ அது மேலே வெயிட் வைக்கிறதுக்கு வடித்த தண்ணியை எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் பிரியாணி சூப்பரான சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி தம் முடிஞ்சிருச்சு. எடுத்துட்டோம். பாருங்கள் வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி பக்காவாக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக. ரைஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சுட சுட. ஸோ இது ஓரமாக ஃபஸ்ட்டு எடுத்து விட்டு இப்படி மேலே வச்சிட்டோம்னா ஃபுல்லாக ஆறாது பிரியாணி. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது பிரியாணி. நம்ம நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்குது. அருமை. பக்காவாக காரசாரமாக எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. சூப்பர். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.